ஒழுங்கு மரியாதையா போனை கொடுத்துரு. இல்லைன்னா அவ்வளோதான், உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஓ, போலீஸ் கிட்ட போவியா? எங்க போ பார்க்கலாம். நீ மட்டும் போலீஸ் கிட்ட போன, என்கிட்ட இருக்கிற போட்டோ அத்தனையும் நான் நெட்ல ஏத்திடுவேன். ஏய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? உன்னை நம்பி உன்னை நம்பி தான் நான் உங்ககிட்ட பேசினேன். இப்படி என்னை ஏமாத்திட்டியே. ஏய், இவங்கிட்ட எல்லாம் அழுதுகிட்டு நிக்கிறேன். இவனை சும்மா விடக்கூடாது. இரு, நான் ஒரு வழி பண்றேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவகிட்ட வீடியோ கால் பண்ணி இவ்வளவு தப்பா பேசியிருப்ப? ஒன்னு சொல்லி தப்பில்ல, முதல்ல இவளை சொல்லணும். ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை நம்பி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கால, இவளை சொல்லணும். ஏண்டி, இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சரியான பொறுக்கின. போய் போய் இவனை நம்பி வீடியோ கால் பண்ணி இப்படி அசிங்கமா பேசி வச்சிருக்க. முதல்ல ஒன்னு ஒரு அற விடணும். ஏய், சத்தியமா நான் இவனை ரொம்ப நம்பினேன்டி. நம்பினால அதான் வேலையை காட்டிட்டான். டேய், ஒழுங்கா போனை கொடு, இல்லைன்னா அரைஞ்சிருவேன். ஏய், அதெல்லாம் தர முடியாது. முதல்ல நீ யாரு? என்ன பஞ்சாயத்து தலைவரா? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அப்படியே வேலைக்கு போயிடணும். இப்படி அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ தொந்தரவு பண்றது மட்டும் இல்லாம அவகிட்ட ஓவரா அசிங்கமாவும் நடந்துக்கிற. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை போனை கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடிடு. இல்ல நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இதெல்லாம் அவ என்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆமா, அப்பெல்லாம் வீடியோ கால் பண்ணும்போது அவளுக்கு தெரியலையா இதெல்லாம் தப்புன்னு? பாரு எப்படி கேள்வி கேட்கறான் பாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இல்ல ஜோ, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏண்டி, ஒருத்தன் எதுக்காக உன் கூட பழகுறான்னு கூட உனக்கு தெரியாது? உண்மையான காதல் என்னைக்குமே உடம்பு தேடவே தேடாது. அவன் உன்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கும் போதே நீ சுதாரிச்சிருக்க வேண்டாம்? சாரி ஜோ, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இப்ப அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? சரி இரு, அவனை அரைஞ்சாவது போனை புடுங்க பாக்குறேன். டேய், ஒழுங்கு மரியாதையா போனை கொடுக்க போறியா இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவேன். ஏய், ஒழுங்கா என் ஷர்ட் காலர்ல இருந்து கையெடு. இல்லைன்னா அவ்வளவுதான், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு மூஞ்ச கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன். ஏ ஜோ, வந்துருடி. வேணாம், என்னால உனக்கு எதுக்கு பிரச்சனை? அட இருடி, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏய், நானும் போனா போதுன்னு பார்த்துட்டே இருந்தா ரொம்ப பண்ற உன்ன. டேய் பொறுக்கி, கைய விடுறா. ஏய், என் ஃப்ரெண்டு ஒன்றும் பண்ணிடாத. எங்களுக்கு ஃபோன் கூட வேண்டாம், என்னை விட்டுரு. டேய், யாரா நீ? பெரிய ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துற? டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க ஏரியாக்குள்ள வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருப்ப? இங்க நடந்ததெல்லாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். முதல்ல உனக்கு போட்ட அடிய அந்த பொண்ணுக்கு போட்டிருக்கணும். இரு, முதல்ல அங்க கவனிச்சுட்டு அப்புறம் வரேன். இந்த யாரு லூஸ் மாதிரி அவன் அடிச்சு ஓட விடுவான்னு பார்த்தா நம்மள மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏய், நீங்களாம் படிச்ச பொண்ணுங்க தானே, கொஞ்சம் கூட அறிவில்ல? ஆமா, ஒரு ஆம்பளை என்ன இனத்துல பழகுறன்னு கூட உனக்கு தெரியாது? இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின டைலாக்காச்சே, நம்மகிட்ட இந்த லூஸ் சொல்லுது. ஏய், ஒன்னதான் படிச்ச பொண்ணு தானே, கொஞ்சம் கூட அறிவில்ல? அப்படியே அரைஞ்சனவை. ஹலோ மிஸ்டர், ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? ஏதோ அவன் என் கையை பிடிச்சிருக்கும் போது வந்து காப்பாத்துனீங்களே அமைதியா நின்னா ரொம்ப விட்டா ஓவரா பேசுறீங்க. ஏய், வாய மூடு. ஒருத்தன் காதல்னு சொல்லிட்டா போதும், அவன் எப்படிப்பட்டவன்லாம் யோசிக்கிறதே இல்ல. நீங்க பாட்டுக்கு குழியில விழுந்துட வேண்டியது. விழ வேண்டிய அடி அவனுக்கு இல்ல, முதல்ல ஒன்னு அடிக்கணும். எனது என்ன அடிப்பானா? ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படிலாம் நடந்துக்கிறியே, உனக்கு அறிவில்ல? ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி போட்டோஸ்ல நெட்ல ஏத்துனா அப்ப என்ன பண்ணுவ? ஓ, விழ வேண்டிய திட்டம்லாம் நமக்கு, ஆனா நமக்கு பதிலா அவ வாங்கிட்டு இருக்கா. உண்மையான காதல் என்னைக்குமே உன்னை அசிங்கப்படுத்தவும் நினைக்காது, உடம்பையும் தேடாது. ஹலோ ஹலோ, முதல்ல நிறுத்துறியா? இந்த அட்வைஸ்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏய், இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஹே மிஸ்டர், நிறுத்து. ஏதோ அவன் என் கையை பிடிச்சலதான் நீ தட்டி காப்பாத்தினேன்னு இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன். நீ முதல்ல எதுக்கு திட்டன்னு சொல்லு. ஒருத்தன் எப்படிப்பட்டவன் கூட தெரியாம பழகிட்டு இப்படி ஐயோ அம்மான ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கல, அதுக்குதான் உன்னை கத்திட்டு இருக்கேன். பிரதர், நீங்க கத்துறது, அட்வைஸ் பண்றது எல்லாமே சரிதான். ஆனா ஆள் தான் வேற. அவ என் ஃப்ரெண்டு, அவளுக்கு எதுவும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. அவன் என்னதான் லவ் பண்ணான். இவ எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச வந்தா. இது எதுவுமே தெரிஞ்சுக்காம பைத்தியக்காரன் என்ன வந்து திட்டிட்டு இருக்கான். இந்த பேக் யாரு? நம்ம இந்த ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிருக்கோம், ஆனா இவனை ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. டேய், நீ என்னடா பெரிய ஹீரோ மாதிரி அவங்கள வந்து காப்பாத்திட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவ போட்டோ மொத்தமும் என் மொபைல்ல இருக்கு. நான் அவளை என்ன வேணாலும் பண்ண முடியும்.
ஒழுங்கா இங்கிருந்து நீ ஓடிரு. நான் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், அப்புறம் அவ்வளோதான், நீ தொலைஞ்ச. எங்க கூப்பிடு பார்க்கலாம். நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிட்டு இருக்க. சூர்யா, இந்த ஏரியால என்னை பத்தி விசாரிச்சு பாரு, அப்ப புரியும் நான் யாருன்னு. அண்ணன், நீங்க தான் சூர்யாவா? நான் என்ன இங்கிலீஷ்லயா பேசிட்டு இருக்கேன்? சாரிண்ணே, நான் நான் ஏதோ தெரியாம உங்க ஏரியாவுக்குள்ள வந்து மோதிட்டேன். இதுக்கப்புறம் உங்க ஏரியா பக்கமே வரமாட்டேன். நான் போயிடுறேன். ஏன் நிலை நிலை, அந்த ஃபோன் எடுத்து இங்கேயே கண்ணு முன்னாடி உடைச்சிட்டு போ. ம், சரிண்ணே, நீங்க சொன்னா செய்யாம இருக்க முடியுமா? இப்பவே உடைச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியல. சரி, நாங்கள் கிளம்புறோம். ம், பார்த்து போங்க. ஏய் வாடி போலாம். ஏஞ்சோ, என் வீடு இங்கே தான் இருக்குது. ஆனால் நீ ரொம்ப தூரம் போகணும். பேசாமல் இவர் கூட போயிரு, அதான் உனக்கு பாதுகாப்பு. எது எது, நான் இவன் கூட போணுமா? சீ. இல்லடி, எனக்காக அந்த நாய் கூட நீ ரொம்ப ஓவராக பேசிட்ட. அதனால நீ இவர் கூட போகிறதான் சேஃபு. எனக்கு என்னமோ அதான் நல்லதுன்னு தோணுது. அவன் திரும்ப வந்துட்டான். அவன் வேற கொஞ்சம் வில்லங்கமான ஆள். உன் மூஞ்சில ஆசிட் கீழே அடிச்சு உன் மூஞ்சி பாதி வெந்து போய் அப்புறம் யோசிச்சு பாரு. ஏய் ஏய், நீ வேற ஏன் இப்படி பயமுறுத்துற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. இல்லை ஜோ, ஒருவேளை நடந்துச்சுன்னா? ஒருவேளை அப்படி நடந்துருமோ? நடந்துருச்சுன்னா என் ஃபேஸ் என்னத்துக்காகிறது? ஐயோ, நான் போட்ட மேக்கப் எல்லாமே பாழாயிருமே. ஏ லூசு, மூஞ்சியே வெந்து போயிரும், மேக்கப் பாழாயிரும்னு வருத்தப்பட்டு இருக்க. ஆமா, ஆனாலும் எனக்கு இந்த ஆள் மேல நம்பிக்கையே வரல. ஒருவேளை இவரால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன். இல்லை ஜோ, நீ இவர் கூட போகிறதா சரின்னு தோணுது. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஏய், என்ன கை வலியா? முதல்ல கை கீழே இருக்கு. ஏய், 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க. பிரதர், என்னோட வீடு எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இவ வீடு தான் கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போகணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் துணைக்கு போகிறீங்களா? இல்லைன்னா அவன் திரும்பி வந்துடுவானோன்னு இவளுக்கு பயமாக இருக்கான். ஏய், நான் இப்ப நீ பயமா இருக்குன்னு சொன்னேன்? இல்லடி, அப்படி சொன்னாதானே கூட்டிகிட்டு போவார், அதுக்காக தான். ஷோ, நான் தனியாவே போய்க்கிறேன். இந்த ஆள் யாருனே தெரியல. இவரை துணைக்கு கூட்டிட்டு போய் வேற ஒரு பிரச்சனையில மாட்ட சொல்றியா? என்னால முடியாது. ப்ளீஸ் ஜோ, போயிட்டு வா. நான் வேற அடிச்சிருக்கேன், அதனால அவன் கோவத்தில் தான் இருப்பான். அதனால நானே கொண்டு போய் அவளை வீட்டில் விட்டுறேன். ம், சரிங்க ப்ரோ, நான் வரேன். நீங்கள் இவளை பார்த்து பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க. இவன் யாருனே தெரியாது. இவனை நம்பி நம்ம வீடு வரைக்கும் இவன் கூட போக கூடாது. என்ன அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க? சார், இதுதான் என் வீடு. ஓ, இதுதான் உங்க வீடா? சரி, உள்ள போங்க. இம்ச போறானு பாரு. இப்ப எப்படி இவனை கழட்டி விடுறது? சார், முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளோட வீடு வரைக்கும் வந்தா என் வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைக்க போறாங்க? பாதுகாப்புக்காக உங்க கூட வந்தேன்னு சொல்லுங்க. முதல்ல காலிங் பெல் அடிங்க. ச்சே, இந்த இம்ச விட மாட்டான் போலயே. சிரிச்சு பேசி எப்படியாவது அனுப்பிச்சிடலாம் பார்த்தா இப்படி சாவடிக்கிறான். பேசாம காலிங் பெல் அமுக்குவோம். சார், என் ஃபேமிலியை வெளியே கூப்பிட்டே ஆகணுமா? ஒருவேளை உங்களை ரவுடி நினைச்சு அடிச்சிட்டாங்கன்னா? அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல உங்க ஃபேமிலியை கூப்பிடுங்க. சரிங்க சார், அப்புறம் உங்க தலையெழுத்து நான் கூப்பிடுறேன். கடவுளே, உள்ள இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும். இல்லைன்னா ஏன் கதை அவ்வளவுதான். எப்படியாவது சமாளிச்சு இவனை அனுப்பி விட்டுறணும். அடியே சுந்தரி, உன் தம்பி என்ன ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. இருங்க கேட்போம். சார், நான் தான் சொன்னேன்ல, இவங்க தான் என் அக்கா, இவர் தான் என் மாமா.